மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் மார்லின் எச் ரினின், மிசிசிப்பி, USA. தலைப்பு: காயத்தின் தழும்புகளுக்காக கடவுளுக்கு நன்றி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். 18 வருடங்களுக்கு முன் பெரிய வெள்ளி அன்று எனது மகளை சந்திப்பதற்காக போய்க் கொண்டிருந்தேன். வசந்தம் வந்துவிட்டதற்கு அடையாளமாக எங்கும் சிறிய தாவரங்கள் வளர ஆரம்பித்தன. பச்சை கம்பளம் விரித்தது போல இருந்தது. எனது உள்ளமும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அந்த சமயத்தில் தொலைபேசி அழைத்தது. எனது சரீர பரிசோதனையின் முடிவை எனது வைத்தியர் அறிவித்தார். எனது உள்ளம் உடைந்தது. எனக்கு புற்றுநோய் ஆரம்பித்திருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. சில வினாடிகளுக்கு முன்னிருந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் போய்விட்டது. அந்த நிமிடத்தில் எனது விசுவாசத்தில் சிறிது ஆட்டம் காணப்பட்டது. ஆனால் சத்திர சிகிச்சைக்கு பின் வந்த வாரங்களில் எனது விசுவாசம் வளர ஆரம்பித்தது. அடுத்து வந்த சில மாதங்களுக்கு ஒரு நிமிடமும் தவறாமல் எனது தேவைகளை கடவுள் நிறைவேற்றினார். இன்று என் சரீரத்தில் இருக்கும் சத்திர சிகிச்சையின் அடையாளங்கள் ஒரு துன்பமான நிகழ்வை ஞாபகப்படுத்துகின்றன. இயேசுவும் வெளியே தெரிந்த காயங்களின் அடையாளங்களுடன் இருந்தார். எம்மிலிருந்த இரக்கத்தை காண்பிப்பதற்காக உயிர்த்தெழுந்த எமது இரட்சகர் அவற்றை வைத்திருந்தார் என்று நான் நினைக்கிறேன். தோமா உட்பட தமது சீடர்களுக்கு அவற்றை காண்பித்தார். நோயின் அடையாளங்கள், வேதனையின் நினைவுகள். இயேசு மனிதனாக பிறந்து வேதனையை அனுபவித்ததனால் எமது வேதனைகளை நிச்சயம் அவர் அறிவார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எமக்காக நீங்கள் வேதனைப்பட்டதை நாம் மறவோம். துன்பப்படுவோரை நேசிப்போம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இயேசு என் விண்ணப்பங்களை கேட்டு என் வேதனைகளை விளங்கிக் கொள்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.